நாங்கெல்லாம் பாருங்க கருப்பு சொக்காவை போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க காவிய போட்டு பட்டைய போட்டு போடா குலத்தொழில் செய்ய முடியாதுடா அப்படின்னு புரட்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அண்ணன் நீ ஒரு முற்போக்காளன், பேச்சு பிற்போக்குத்தனமா இருக்கு. இந்து மதத்தை காப்பாத்துன்னு கேமராவை பார்த்து சொல்றீங்க. நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஜாதி தொழிலை செஞ்சா மட்டும்தான் இங்க தர்மம் காப்பாற்றப்படும். சனாதன தர்மத்தை போற்றியே ஆகணும், பாதுகாத்தே ஆகணும்னு போராடிட்டு இருக்கிற அர்ஜுன் சம்பத் ஏன் குலத்தொழில இருந்து வெளியே வந்து வேற ஒரு தொழிலை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த மக்களை படிக்க வச்சே தீரணும்னு சொல்ற திராவிட ஆட்சி நமக்கு எதுக்குன்னு போலாண்ண. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றோம் குலத்தொழில. ஆமா, உங்க குலத்தொழில என்ன? திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு வணக்கம். நான் கடவுள் மறுப்பாளரா இல்லையா அப்படிங்கறதே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. கடவுள் இருந்தா நல்லா இருக்குன்னு கூட தோணுது. ஏதோ ஒரு கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. நான் இந்தியால இருக்கிறதுனால அது இந்து கடவுளா இருந்துட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். சரி, கடவுள் வந்தா வரட்டும், வராட்டி போட்டு அது அவரோட இஷ்டம் தானே. நம்ம சக மனிதர்கள் தானே, நமக்கு தான் 6 அறிவு இருக்குல்ல. நம்ம ஏன் முற்போக்கு பிற்போக்கு நல்லா பிரிச்சு பேசிட்டு, அதுவும் உங்க தலைவர் கொடுத்த விளக்கம் முற்போக்கு பிற்போக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. எங்காலு பாமக அன்புமணி ராமதாஸ் உடனே பிற்போக்கு சொற்பொழிவாளர். யாரு? மகாவிஷ்ணு பிற்போக்கு சொற்பொழிவாளர். அப்ப யாரா முற்போக்கு சொற்பொழிவாளர்? லியோனி முற்போக்கு சொற்பொழிவாளர், சுந்தரவள்ளி முற்போக்கு சொற்பொழிவாளர். என்னடா முற்போக்கு, என்னடா பிற்போக்கு? முற்போக்குன்னா வாந்தி, முற்போக்குன்னா என்ன? வாந்தி. பிற்போக்குன்னா பேதி. வாந்தி பேதி. வாந்தி கூட பிரச்சனை இல்லைன்னா பேதி தான் பெரும் பிரச்சனை. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? கிரிப்டோ கிறிஸ்துவர்கள் பிரச்சனையா, கம்யூனிசம் பிரச்சனையா, திராவிடம் பிரச்சனையா? இந்து மதத்தை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா காப்பாற்றணும், நீங்க காப்பாத்திருவீங்க. இந்த இந்து மதத்தோட தத்துவம், தர்மம், கோட்பாடுக்கு எதிராக இருக்கிறது நீங்க தான். அந்த 3 பேரு கிடையாது. RBVS மணியன்னு உண்மையான ஒரு இந்து ஒருத்தர் இருக்காருன்னு. அவரு மட்டும் இல்ல, அவரை மாதிரி இன்னும் நிறைய உண்மையான இந்துக்கள் இருக்காங்க. அந்த உண்மையான இந்துக்கள் எல்லாம் தன்னை பிராமணன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அவங்க சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தான் எல்லா இந்து மதத்தோட தத்துவமும் தெரியும் அப்படின்னு சொல்றத நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்து பிறக்கும் போதே தொழிலோடும் ஜாதியோடும் பிறக்கிறான். அந்தந்த வேலையை செய்யறவன் தான் உண்மையான இந்து. மிஸ்டர் அர்ஜுன் சம்பத், இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட தொழில் என்ன? ஏன் உங்களோட தொழிலை நீங்க செய்யாம வேற ஏதோ வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க உங்களோட குலத்தொழில செஞ்சிடவே கூடாதுன்னு தான் நீங்க சொன்ன கம்யூனிசமும் திராவிடமும் கிரிப்டோ கிறிஸ்துவர்களும் போராடிட்டு இருக்காங்க. நான் குலத்தொழில்ல சொன்னது அவங்க உங்களுக்கு நியமிச்சிருந்தாங்கல்ல, அந்த குலத்தொழில். நமக்கு அதுல உடன்பாடே இருக்கக்கூடாது. இல்ல, உங்களோட குலத்தொழில் மட்டும் என்னன்னு சொல்லுங்கன்னு ஜாதியை ஈஸியா சொல்லிடுவாங்க. இவங்க தான் சொல்றாங்க இந்து தர்மத்தை மீறவே கூடாதுன்னு. நீங்க ஏன் மீறீங்க? சனாதன தர்மத்தை போற்றியே ஆகணும், பாதுகாத்தே ஆகணும்னு போராடிட்டு இருக்கிற அர்ஜுன் சம்பத் ஏன் குலத்தொழில இருந்து வெளியே வந்து வேற ஒரு தொழிலை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை குலத்தொழில் செஞ்சிடவே கூடாதுன்னு போராடிட்டு இருக்கிற திராவிடத்தை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? இந்த கிரிப்டோ கிறிஸ்துவர்கள் கட்டண பள்ளியில நீங்க படிச்சீங்க. கோயம்புத்தூர் CSI ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சதா நீங்க தான் சொன்னீங்க. ஜாதி ஒழிப்பு தான் ஈவேராவோட கொள்கை, அதையும் ஏத்துக்கிட்டீங்க. இல்லைன்னா உங்க ஜாதி என்னன்னு ஒப்பனா சொல்லுங்க. நீங்க இந்து தானே, அதாவது உங்க இந்து தர்மப்படி நீங்க பிறக்கும் போதே ஒரு ஜாதி இருந்திருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்க தான் சொல்ற. உங்க தர்மம், உங்க சனாதனம் உங்களுக்கு கொடுத்த அந்த ப்ரௌடா சொல்லுங்க. எங்கேயுமே யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்க இந்து மதத்து மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? உங்க தர்மம் உங்களுக்கு கொடுத்திருந்த அந்த தொழிலை நீங்க சரியா செஞ்சிருந்தீங்கன்னா இந்து மதம் காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த தர்மத்தில இருந்து வெளியே வந்து நின்று அந்த தர்மம் சொல்லி கொடுத்த தொழிலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஈவேரா கட்சிக்காரங்க கொடுத்த சுயமரியாதை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஈவேரா கட்சிக்காரங்க போட்ட பாதையிலையும் நடந்துட்டு எப்படின்னு இந்து தர்மத்தை பாதுகாக்க முடியும் சொல்லுங்க? எனக்கும் ஆசைதான் அர்ஜுன் சம்பத் அண்ணன் தன்னோட குல தொழிலை செஞ்சிடவே கூடாதுன்னு. நானும் செஞ்சிடக்கூடாதுன்னு உறுதியா இருக்கேன். நீங்களும் எந்த குலத்தொழிலையும் யாரும் செஞ்சிடக்கூடாதுன்னு உறுதியா இருக்கீங்க. இப்படி எல்லாத்தையும் தன்னோட குலத்தொழில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா
அப்புறம் எப்படி இந்த தர்மம் பாதுகாக்கப்படும்? அப்ப உங்களுக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரியுது, அது ஏதோ பிற்போக்கா இருக்குன்னு. பாத்தீங்களா, தீக்காக்காரமன் நானும் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா அது ஏதோ பேதின்னு நல்லாவே தெரியுது. சோ பேதி வேண்டாம், பேதி நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு 2 நாள் வாந்தி எடுத்து பாருங்களேன், ஃப்ரீயா இருக்குமான்னு. பாத்தீங்களா, திருப்பி தீக்காக்கார மாதிரியே பேசிட்டு இருக்கேன். அண்ணே நீங்க முற்போக்கு தானே பேசுறீங்க, அதைத்தானே பண்றீங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லட்டா, நேத்து நடந்த மீட்டிங்ல முற்போக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதுவும் ஒரு இடத்துல ரொம்ப பக்காவா நான் முற்போக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம பிள்ளையார்கிட்ட வேண்டலாம், எல்லாரும் வந்து நில்லுங்கன்னு ஒரு 5 பொடி பசங்களையும் அப்புறம் நிறைய ஆட்களும் வந்து நின்னாங்க. வந்தவங்க எல்லாம் பிள்ளையார பார்த்து மனமுருங்க நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு பிள்ளையார பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் திருப்பி கேமரா பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. பாத்தீங்களா, முன்னாடி இருக்குதுல்ல கேமரா, அது ஒரு அறிவியல் சாதனம்டா. அதை பார்த்து ப்ரேயர் பண்ணாதான் இது நிறைய பேத்துக்கு போய் சேரும். பிள்ளையார பார்த்து இது பண்ணா அவருக்கு போனா என்ன போகாட்டி என்னன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பின்னாடி வச்சிருக்கிற பிள்ளையாரு வெறும் பிளாஸ்டர் பிள்ளையார் தான், அது கிட்ட போய் என்னத்தை போய் ப்ரே பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஏன்னு பிள்ளையார் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? ஏன் கேமரா பார்த்து நிக்க வச்சீங்க? நல்ல புத்தியை கொடு. யாருக்கிட்ட? கேமரா கிட்ட கேட்டா கேமரா கொடுக்குமா? அதையெல்லாம் தாண்டி இந்து மதத்தை காப்பாத்துன்னு கேமராவை பார்த்து சொல்றீங்க. நீங்க கேமரா பார்த்து சொன்னதுனால நானும் கேமரா பார்த்தே சொல்றேன். நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஜாதி தொழிலை செஞ்சா மட்டும்தான் இங்க தர்மம் காப்பாற்றப்படும். இப்ப இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பே உங்க கையில தானே இருக்கு. இந்த முற்போக்கு சுந்தரவல்லி பேசுறத நீங்க என்ன கேக்குறீங்க? கிரிப்டோ கிறிஸ்துவர் லியோனி சொல்றதுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? இந்த மனுஷபுத்திரன் சொல்ற முஸ்லிம் சொல்றதெல்லாம் நீங்க என்ன எடுத்துக்கணும்? கடவுள் இல்லைன்னு சொன்ன ஈவேராவை நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? இந்த மக்களை படிக்க வச்சே தீரணும்னு சொல்ற திராவிட ஆட்சி நமக்கு எதுக்குன்னு? போலாண்ண இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ற குலத்தொழில. ஆமா, உங்க குலத்தொழில என்ன? உங்க தாத்தா என்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாரு? உங்க அப்பா என்ன வேலை செஞ்சிருப்பாரு? நீங்க ஏன் கிறிஸ்துவ பள்ளிக்கு படிக்க போனீங்க? இந்து தர்மம் சொல்ற ஜாதிய தொழிலை செஞ்சிடவே கூடாதுன்னு இருக்கிற இந்த அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிற ஒரு முற்போக்காளனை நான் மனமுங்க பாராட்டுறேன். உண்மையா நீங்க தானே எங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அட அண்ணன் ரங்கராஜ் பாண்டே கூட குலத்தொழிலை செய்யலன்னு, அந்த திருப்பதி நாராயணன் அப்புறம் இந்த ஹெச் ராஜா இவங்க யாருமே அவங்கவுங்க தொழில செய்யல. இவங்க எல்லாருமே பெரியாரோட வழியில வந்து சுயமரியாதைங்கிற பேரை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச தொழில செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. அதுல அந்த 3 பேத்த விட்டுறலான்னு. நீ தானே உண்மையான பெரியாரிஸ்ட். அந்த 3 பேத்து கூடயே போய் நின்னு இந்த 3 பேரு சொல்றத நான் செய்ய மாட்டேன்னா நான் சுயமரியாதைக்காரண்டான்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்கல்ல. நாங்கெல்லாம் பாருங்க கருப்பு சொக்காவை போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க காவிய போட்டு பட்டைய போட்டு போடா குலத்தொழில் செய்ய முடியாதுடா அப்படின்னு புரட்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அண்ணன் நீ ஒரு முற்போக்காளன், பேச்சு பிற்போக்குத்தனமா இருக்கு. இந்த மகாவிஷ்ணு பேசின மாதிரி தான் அவன் என்ன பண்றான்? யூடியூப்ல பேசுறான், உலகம் முழுக்க ஃபிளைட்ல போறான். ஆனா என்ன சொல்லுவான்? நம்ம மந்திரம் சொன்னா பறக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஒரு முற்போக்காளன் தான். அவன் மக்கள் கிட்ட பிற்போக்கு கருத்தை சொல்லி மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவன் முற்போக்கு வழியில போயிட்டு இருக்கான். அவன் வழியில தான் நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. இப்ப அவனை ரிலீஸ் பண்ணி மட்டும் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அவன் என்ன இப்ப தப்பா பேசினா அப்படின்னு கேக்குறீங்க. அண்ணன் நீங்களே இப்ப தப்பா தான் பேசிட்டு இருக்கீங்க. இந்து தர்மத்தை காப்போம் எந்த வழியில? பெரியார் வழியில தானே. பேதியை பிச்செடுத்த வாந்தினி, வாந்தி 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 முற்போக்காளனே வா. அப்புறம் அந்த சங்கர் சார் இருக்கார்லன்னு, அவர் கிரிப்டோ கிறித்துவர் கிடையாது, அவர் சங்கர் சார். உன்ன மாதிரி ஒரு சுயமரியாதைக்காரன். இது உங்க முன்ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படின்னதுக்கு எந்திரிச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொன்னவர். உன்ன மாதிரியே அவர் ஒரு சுயமரியாதைக்காரர். இந்த RBSல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஒரு இந்து பிறக்கும் போதே ஜாதியோடு தொழிலோடு பிறக்கிறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. உன்னோட ஜாதியையும் தொழிலையும் நீ சொல்லாதப்பவே நீ பெரியாரிஸ்ட் ஆயிட்ட. நீயும் புரட்சியாளன் தான், சுயமரியாதைக்காரன் தான். என்ன முற்போக்காவே இருந்து பலன் அனுபவிக்கிற? பணத்துக்கு வேண்டி பிற்போக்குத்தனமா பேசிட்டு இருக்க மகாவிஷ்ணு மாதிரி. மிஸ்டர் அர்ஜுன் சம்பத், I'll appreciate your self-respect. Be bold and be courage. Don't do your caste work. We are against the caste system. Yes, we are the self-respectful persons. உங்க சுயமரியாதைக்கு ஒரு வணக்கம், நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு வணக்கம்.
நம்ம புன்னகை சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.